தமிழகத்தில் புழுதி புயல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சாலை முழுவதும் வெள்ளமாக இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, எந்தெந்த பகுதிகளில் மும்பையில் மழை பெய்து வருகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. இப்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது மும்பையில் உள்ள வதாலா என்ற பகுதியில் விளம்பர பதாகைகள் உடைந்து கீழே விழும் காட்சியானது நமக்கு நேரடியாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மும்பையின் பல இடங்களிலுமேயே தற்போது பந்த் நகர், கத்கோப்பர் கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு உள்ள ஒரு பெட்ரோல் பங்கின் மீது விளம்பர பதாகையானது அப்படியே சரிந்து விழுந்திருக்கிறது. அந்த பதாகை சரிந்து விழுந்ததில் இரும்பு விளம்பர பதாகை என்று கூறப்படும் அந்த பலகை சரிந்து விழுந்ததில் பெட்ரோல் பங்கின் மேற்கூரையானது சேதமடைந்திருக்கிறது. பெட்ரோல் பங்கின் உள்ளே 7 பேர் சிக்கியிருப்பதாகவும் அவர்கள் குறித்த நிலை உடனடியாக தெரியவில்லை என்றும் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. உடனடியாக அந்த குறிப்பிட்ட பெட்ரோல் பங்க் பகுதிக்கு மீட்பு படையினர் தற்போது சென்று கொண்டிருக்கின்றனர். லாவண்யா, இதுல உயிர் சேதம், காயங்கள் போன்ற ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. அது குறித்த செய்தி என்ன இருக்கிறது ராஜா? தற்போதுதான் இந்த சம்பவமானது பிற்பகலுக்கு மேலேதான், அதாவது ஒரு 3 மணிக்கு பிறகுதான் அங்கு இது போன்ற ஒரு திடீர் புழுதி புயலானது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. அதே நேரம் பலத்த காற்றும் வீசி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் இதுவரையிலான 7 பேர் உள்ளே சிக்கியிருப்பதற்கான தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கும் நிலையில் உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. தற்போது வரை காயமடைந்தவர்களை அங்கிருந்த மக்களே மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. देखो